மில்லினியல் மிஸ்ஃபார்ச்சூன். இந்த நூற்றாண்டு காலத்துல எல்லா துறையுமே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்க இந்த காலத்துல என்ன மிஸ்ஃபார்ச்சூன் இருக்க போகுதுன்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு காஃபி அண்ட் குக்கீஸ் சேனல். இப்பெல்லாம் நியூஸை திறந்தாலே எந்த ஊர்ல என்ன வியாதி புதுசா வந்திருக்கு, எந்த வைரஸ் எப்படி உருமாறி இருக்கு, இதை பத்தி தாங்க அதிகமா பேசிட்டு இருக்காங்க. இந்த நோயெல்லாம் இப்பதான் வருதா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆதி மனுஷன் வாழ்ந்த காலத்துல இருந்தே நோய்கள் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு பெரிய நோய்கள்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தாங்க வந்திருக்கோம். அதுல சில நோய்கள் இன்னும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. ஆனா இந்த மில்லினியல் காலத்துல சில குறிப்பிட்ட வகையான நோய்கள் அதிக அளவுல காணப்படுது. அதுல ஒரு முக்கியமான நோய் என்னன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இது என்ன புதுசா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு கேக்குறீங்களா? நம்ம உடம்புல பொதுவா எதிர்ப்பு சக்தி தரதுக்குன்னே நிறைய செல்கள் இருக்குங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாக்டீரியா வைரஸையும் நம்ம மீட் பண்ணிட்டே தாங்க இருக்கோம். ஆனா அதனால நம்மளுக்கு எந்த வியாதியும் வராம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த இம்யூன் செல்ஸ் தாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இம்யூன் செல்ஸ் உங்களை அழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதாங்க ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். இப்பெல்லாம் 15 வயசுல இருந்து 60 வயசுல இருந்து பல பேத்துக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் நோய் பரவிக்கிட்டே தான் இருக்கு. உங்க உடலே உங்களுக்கு எதிரியா மாறினதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லைங்க, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னு இன்னொரு பெரிய செக்டாரே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களுக்காவது இந்த சுகர் பிரச்சனை, பிபி பிரச்சனை, இல்ல கேன்சர் ஏதாவது இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனையில அவங்க அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் லைஃப் ஸ்டைல் பிரச்சனை நம்ம சொல்றோம்? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த பிரச்சனை இல்லை? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆதி மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவா பழைய காலத்து மனுஷங்கெல்லாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல சூரியன் உதிக்கும் போதே எந்திரிச்சிருவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வாங்க. அந்த காலத்துல என்னங்க வேலை இருக்க போகுது? விவசாயம் பண்றது, ஆடு மாடு மேய்க்கிறது, கட்டிடம் கட்டுறது, இல்லாட்டி வியாபாரம் பண்றது. இது எல்லாமே அவங்க உடல் உழைப்பு அதிகமா யூஸ் பண்ண வேண்டிய வேலைகளா இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, வெயில் மழை எல்லாத்துலயுமே அவங்க நின்று ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்தது. சாயந்தரமா வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்க போயிடுவாங்க. சரி, இப்ப மாடர்ன் உலகத்துல ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லேட் நைட் தூங்கிட்டு லேட் மார்னிங் தான் நம்ம எந்திரிக்கிறோம். இப்பெல்லாம் அதிக அளவில் சிட்டிங் ஜாப்னு சொல்லக்கூடிய உட்கார்ந்துட்டே செய்கிற வேலைகள் தாங்க அதிகமாக இருக்கு. 30% மக்கள் ரெகுலரா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஈவினிங்கா வீட்டுக்கு போனோமா, டிவி ஆன் பண்ணோமா, அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் பெட்டுக்கு போய் படுத்தமான் இருக்கு. ஆனா தூக்கம் வர்றது இமீடியட்டா வருது கிடையாது. லேட்டா தூங்கி மறுபடியும் லேட்டா எந்திரிக்கிற மாதிரி இருக்காங்க. இது மட்டும்தான் பிரச்சனையானா கண்டிப்பா கிடையாது. முன்னாடி இருந்த மனுஷங்கள்லாம் பொதுவா வீட்டுல தான் சமைச்சாங்க. நிறைய ஆளுங்க இருந்தனால ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் அவங்களால சாப்பிட முடிஞ்சது. ஏதாவது ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் அப்படியெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு தான் அவங்க பலகாரத்தையே பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோர் டெலிவரி, ஹோம் டெலிவரி, ஹோட்டல் சாப்பாடு இப்படிதான் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் அன்லிமிட்டெட் மீல்ஸ், அன்லிமிட்டெட் பிரியாணி, பஃபே சிஸ்டம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம ஊர் சாப்பாடு மட்டும் கிடையாதுங்க. இட்டாலியன் ஃபுட் சாப்பிடணுமா, ஃப்ரெஞ்ச் ஃபுட் சாப்பிடணுமா, ஜப்பான் ஃபுட் சாப்பிடணுமா, எல்லாமே நீங்க வீட்டில் உட்காந்துட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணுன்றதுன்னா நீங்க டக்குன்னு ஒரு கேக்கையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். டெசர்ட்ஸுக்குன்னே ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் பிரச்சனையானா அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை, ஏன்னா இந்த பிரச்சனையோட முக்கியமான விஷயமே இதை பார்த்தா அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது தாங்க. அது என்னன்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னாலே நெகட்டிவாக பார்க்குறவங்க தாங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போல்லாம் காய்ச்சல், தலைவலி மாதிரி டிப்ரெஷன் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. 15 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களோட மரணத்துக்கான 4வது முக்கிய காரணமாக சூசைட் தாங்க இருக்கு. இப்போ முதல் காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? இதுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச அந்த ரோடு ஆக்சிடென்ட் தாங்க. சரி, என்னோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதுக்கும் எனக்கு வியாதி வர்றதுக்கும் என்ன சம்மதம்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ரூம்லயே இருக்கிறதுனால நம்மளுக்கு போதிய அளவில் சூரிய ஒளி கிடைக்கிறது கிடையாது. சூரிய ஒளி வெளிச்சத்துக்காக மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடம்புல விட்டமின் டி உற்பத்தி ஆகிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இலவசமா கிடைக்கக்கூடிய இந்த சன்லைட் கிடைக்காததுனால தான் நம்ம ஹேர் லாஸ்ல இருந்து போன் ப்ராப்ளம் வரைக்கும் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹோல் கிரெயின் ஃபுட்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் நிறைஞ்ச உணவை நம்ம சாப்பிட்றதை விட்டுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்னு சொல்லிட்டு பாதி சத்துக்கள் அங்கேயே அடிச்சுட்டு மிச்ச சத்துக்கள் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ரீ டைம் நம்ம ரிக்ரியேஷனல் டைமா யூஸ் பண்ணாம வெறும் என்டர்டைன்மெண்ட் டைமா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அந்த போன் தான் காரணம்னு பேக்ரவுண்ட்ல உங்க அம்மா சொல்றது கேட்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டெக்னாலஜினால நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வர்றது கிடையாதுங்க. டெக்னாலஜினால நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நம்ம எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், எப்படி நெகட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்படி நம்ம மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.